ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், சிஎஸ்கே தோத்துருச்சு எஸ்ஆர்ஹெச் கிட்ட. தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு 6 விக்கெட்டில். ரைட், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆல்ரெடி போட்டாச்சு, பார்க்கலாம், போய் டக்குன்னு பாருங்கள். சேனலை கான்ட்ரிபியூட் பண்ண தேங்க்ஸ் சொல்லிவிடுவோம். டிகேன்ற ஒரு 40 rupees கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் டிகே. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சா லைக் டிஸ்லைக் பாக்ஸில் தேங்க்ஸ்னு ஒரு பட்டனுக்கு ஒரு அமுக்கிங்கன்னா 40 rupees தான். சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் யார் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அவங்க பேர் பக்கத்தில் யூடியூப் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் போட்டோம். நாங்களும் அடுத்த வீட்டில் உங்கள் பேரை சொல்லுவோம். கிரிக்கெட்டுக்குலாம் அவ்வளோ வியூ போகாதனால இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் டெஃபினெட்லி ஹெல்ப் பண்ணும். ஆனால் நிறைய மேட்சஸ் கவர் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் நல்லா பெட்டர்மெண்ட் பண்ணணுன்னா உங்கள் கான்ட்ரிபியூஷன் இஸ் ஆல்வேஸ் வெல்கம். ரைட், விஷயத்துக்கு போவோம். ஃபர்ஸ்ட் இன்னிங் நேற்றே போட்டாச்சு, பார்க்காதவங்க பார்த்துருங்க. சிஎஸ்கே பேட்டிங் அகெயின் பவர் பிளேயில் மேட்ச் தோத்தாச்சு, அப்படி தான் சொல்லணும். சிஎஸ்கே பவர் பிளேயில் 48 for 1, எஸ்ஆர்ஹெச் 78 for 1, 6 ஓவரில் 78. அண்ட் முகேஷ் சௌத்ரி ஃபஸ்ட்டு மேட்ச் விளையாடுறாரு. அவர் 27 ரன் அடிச்சிட்டாங்க 2வது ஓவர்லையே. அண்ட் இதில் மினிமம் 200 ரன் அடிச்சிருந்துருக்கணும். என்ன ப்ரீவியே எடுத்து பாருங்கள். ஐசார் மினிமம் 200 ரிக்வயர்ட். 277 இது பக்கத்து சர்ஃபேஸில் மும்பைக்கு எதிராக எஸ்ஆர்ஹெச் அடிச்சுது. அந்தளவுக்கு கேலிபர் உள்ளவங்க அவங்க. பும்ராவெலாம் போட்டு அடித்தவங்க. நான் மினிமம் 200 வேணும். 165 வச்சு, அதுவும் பத்திரானா இல்லை, முஸ்தபிஜராவும் இல்லை. டெஃபினெட்லி பவுலர்ஸ் ஆர் எக்ஸ்போஸ்ட். 2 ஃபாரின் பவுலர்ஸ், பேஸ் பவுலர்ஸ் ஊற்றிட்டா நம்ம பேஸ் பவுலர்ஸ் என்றால் ஒன்றுமே பண்ண முடியல. தீபக் சார் இந்த மாதிரி 165 கம்மி ஸ்கோர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 20 for 3 அப்படி ஆக்கியிருக்கணும். அதை விட்டு எடுத்தோன்னே 6 ஓவரில் 78 வேணும்னு கொடுக்கறதில்ல. பட் எக்ஸிக்யூஷன் வாஸ் ராங். முகேஷ் சௌத்ரி 2வது ஓவர் லெக் ஸ்டம்பில் போடுறாரு, ஃபுல் டாஸாக கொடுக்குறாரு, நோ பாலில் போடுறாரு. என்ன எதிர்பார்க்குறீங்க? எதிர் பேட்ஸ்மேன் டிஃபெண்ட் பண்ணணுமா? தூக்கி அடிக்க தான் செய்வாங்க. அபிஷேக் சர்மா என்ன ஒரு இன்னிங்ஸ் பாருங்கள், 12 பாலில் 37 இந்த மாதிரி ஸ்கோரிங்லாம் அங்கேயே முடிஞ்சு போச்சு மேட்ச். அவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தாரு பாருங்க. 2 ஓவர் பேட்டிங், அது 12 ரன்னா. இந்த 40 ஓவரில் 2 ஓவர் கொடுத்தாங்கன்னா மேன் ஆஃப் த, அதான் இம்பாக்ட். அந்த மேட்ச் டிசைடிங் இன்னிங்ஸ் அதான். அந்த இடத்துல அவுட் ஆயிருந்தாருன்னா தோத்துருப்பாங்கன்னு சொல்ல மாட்டேன். எஸ்ஆர்ஹெச் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்படி 18 ஓவர் வரைக்கும் எடுத்துன்னு போனாங்க. கார்னோ ஸ்பின்னர் ஜடேஜா அகெயின் பேட்டிங்லேயும் ஒன்றும் ஹியூஜ் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. bowling நேற்று பாருங்கள், கண்டெயின் பண்ணின யூஸ் யூனிட் விக்கெட் 0 for 30, தீக்ஷனா 1 for 27, மோயின் அலி ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடுற 2 for 23. இதில் ஐரனி என்னன்னா, இந்த 165 ஸ்கோர் சேப்பாக்கில் உங்களுக்கு எடுபடும். அங்கே டிஃபெண்ட் பண்ணிடலாம், ஏன்னா அங்கே லோ அண்ட் ஸ்லோ. இந்த டோர்னமெண்ட் 4 மேட்ச் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஸ்பின்னர் அவ்வளோ எடுப்படல, ஃபாஸ்ட் பால் ரொம்ப நல்லா போட்டாங்க. வேற இங்கே ஹைதராபாத்தில் இன்னைக்கு அண்ட் ஸ்பின்னர்ஸ் நல்லா போட்டாங்க. எந்த இடத்துல ஃபாஸ்ட் பவுலர் போடணுமோ அந்த இடத்துல ஸ்பின்னர்ஸ் நல்லா போட்டாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஃபெயில்டு, எக்ஸ்போஸ்ட். ஏன் அப்படி சொல்கிறேன்? நீங்கள் அவங்க போலிங் பாருங்களேன். புவனேஸ்வர் குமார் 4 ஓவர் போட்டவங்களை சொல்கிறேன். 1 for 28, நடராஜன் 1 for 39, பேட் குமின்ஸ் 1 for 28, ஜெய்தேவ் உனட்கர் 1 for 29. 4 ஓவர் தான் ஸ்பின்னர் கொடுத்தாரு. பேட் குமின்ஸ் 16 ஓவர் அவர் தான் போட்டார். அவங்க 4 ஓவரில் கொடுத்த 28, முகேஷ் சௌத்ரி ஒரே ஓவரில் கொடுத்துட்டாரு 27. 3 ஓவர் அங்கேயே தொக்கா சேவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல இன்னும் எக்ஸ்போர்ட் தான் சொல்லுவோம். அங்கே ரச்சின் ரவீந்திரா 1 ஓவரில் 3 தான் போட்டார். தெரியுது செகண்ட் ஹாஃபில் பால் ஸ்டாப் ஆகி வருது, ஸ்பின்னருக்கு யூஸ் பண்ணி எனிவே பாஸ் பால் போட்டு அடிக்கிறாங்க. ரச்சின் ரவீந்திரா இன்னும் 2-3 ஓவர் கொடுத்துருக்கலாமா என்னன்றது ஹைண்ட் சைட் சொல்லலாம். எப்படி பண்ணியிருக்கலான்னு. ஓப்பனிங்கே 46ங்க, 308 ஸ்ட்ரைக் ரேட்டில் அபிஷேக் சர்மா அடிச்சுட்டு பாரு. 308. சிஎஸ்கே டூபே தவிர யாருமே யூஸ் ஸ்ட்ரைக் ரேட்டே இல்லை. 2.4 ஓவர்ஸில் 46. செகண்ட் விக்கெட் பார்த்து 60 ரன். அண்ட் டிராவல்ஸ் ஹெட் ஒரு 31. ஆடம் மார்க்கர் 1 down வந்து இவ்வளவு போனோமா சீசன் கேப்டன் அவர் எஸ்ஆர்ஹெச்சுக்கு. நிதானமாக விளையாடி 50 அடிச்சுட்டு போயிட்டார். வரட்டான்னு புது பையன் நிதிஷ் ரெட்டின்னு ஒருத்தர் வர 8 பால்ல 14, 175 ரன்ஸ் ஸ்ட்ரைக் ரன்ல இந்த வாங்கிக்கிட்டோமா, இல்லை ஒரு 4 ஒரு 6 இஷ்டத்துக்கு அடிச்சுட்டு போகிறாங்க வாங்கிக்கிற ரன்ஸுன்னு. டெஃபினெட்லி 165 பத்தவே பார்த்தாது இந்த மாதிரி பிச்சில். அண்ட் முஸ்தபிசூர் 10 ரன் விளையாடுறது சர்ப்ரைஸ். ஏன்னா இன்ஜுரி நிகழ்றாங்க பார்த்தீங்களா. சொன்னேன் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் விளையாண்டாரு. அந்த தேர்டு பங்களாதேஷ்க்கு எதிர் விளையாடும் போது நான் சொன்னேன் இன்ஜுரி, திஸ் வில் ட்ரபிள் இம் சம்வேர் டவுன் த லைன். இல்லை சார் வந்துடுவார், உங்களுக்கு என்ன தெரியும், வந்துட்டார், ஃப்ளைட்டு பிடிச்சிட்டாரு, அங்கே உட்காந்துருக்காரு, பேக் வச்சுட்டு உட்காந்து பாருங்கள். முக்கியமான மேட்ச்சில் ஆள் இல்லை. ஸோ என்னாச்சு, தோத்துட்டோம். அண்ட் ஐ செட் பேஸ் பவுலர்ஸ் வில் டாமினேட் இந்த ஹோல் டோர்னமெண்ட்டில். ஏன்னா 2 பவுன்சர் அலோடுனால. ஸோ எல்லா டீம்லையும் பவுன்சர் அந்த மயங்க் யாதவ் அவர் ஆகட்டும், ஓல்டு பழைய பவுலர் உமேஷ் யாதவ், மோஹித் சர்மா இவங்களாமே விக்கெட் எடுக்கிறாங்க. இந்த தீபக் சார் சும்மா இப்படி ஸ்விங் பண்ணாலும் பார்த்தாது. யூனிட் பேஸ் ஆல்சோ ஒரு விக்கெட் எடுத்தார். பட் வாட் இஸ் யூஸ்? அட்டாக்ல 2-3 பேர் அவுட் பண்ணியிருக்கணும், முடியல. ஒரு நேர்காரோ கேட்டிருந்தாரு, என்ன சார் அவசரப்பட்டமோ கைக்வாட கேப்டன் ஆகினது தோனி ஆக்கியிருக்கணுமோன்னு. அவங்க சொன்னதான் ஒன்று தான். 165 தான் தோனியாலையும் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. அண்ட் மோர் ஓவர் தோனி பிச் கிரவுண்டில் தான் இருக்காரு. மோர் அவர் ஃபீல்ட் செட் ஆகட்டும், போலிங் சேஞ்ச் அப்போ அவர் பேசிட்டு தான் இருக்காரு. ஸோ அது என்ன தான் கைக்வாடு உள்ளே இருந்தாலும் தோனி லீட் பண்ணுற மாதிரி தான். அது ஒன்றும் தப்பு இல்லை. பொதுவாகவே விக்கெட் கீப்பர் அவங்க ஒப்பீனியன் தருவாங்க. இவர் MS தோனி மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கேப்டன் ஆஃப் IPL. அவர் கொடுக்கலன்னா எப்படி? அவர் இன்புட் கொடுத்துட்டு தான் இருக்காரு. பட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் த பேஸ் போலிங் சரியில்லை. அண்ட் நோ மச் ரன்ஸ். 165 will not help you at all.
பார்ப்போம். அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? எந்த இடத்துல மேட்ச் ஆகுதுன்னு சொல்லுங்கள். டிராவல் செட்டு 31 எல்லாம் குட்டி 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 ரன் போதும். 2 பார்ட்னர்ஷிப் வில் டேக் யூ 165. ஓப்பனிங் 46, செகண்ட் விக்கெட் 60 ரன்ஸ். பேட் கமின்ஸ் ரைட் அண்ட் ஷ்ரூட் கேப்டன். நிறைய பேர் அப்ஜெக்ட் பண்ணி என்கிட்ட இல்லை சார் ஆடம் மார்க்கம் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஜெயிச்சாருன்னு. சவுத் ஆஃப்ரிக்கா பிச் இஸ் டிஃப்ரெண்ட், இந்தியன் பிச் இஸ் டிஃப்ரெண்ட், அண்ட் bowlers கேப்டன் இஸ் ஆல்வேஸ் bowlers கேப்டன். bowlers win you tournament, bowlers கேப்டன் எப்படி திங்க் பண்ணுறாரு பாருங்க, எப்படி bowling சேஞ்ச் ஆகட்டும், பிச்சை உடனே ரீட் பண்ணி கம்ப்ளீட்டாக பேஸ் பவுலர் போகணும். ஸ்பின்னர் ரிஷபாஸ் அஹமது மார்க்கண்டே மொத்தமே 4 ஓவர் தான் கொடுத்தாருன்னா பாருங்க, அவங்களோட 8 ஓவரில் அப்படியே கட் பண்ணிட்டார். வேண்டாம் ஸ்பின்னர் தூக்கி அடிக்கிறார் சிவம் டுவே மாற்று அப்படின்னு. இந்த மாதிரி டைம் டு டைம் மாற்றுறதுக்கு அவர் வெரி குட் பேட் சும்மா 50 ஓவர் வேர்ல்டு கப்பில் ஜெயிச்சு வச்சிருக்காரு. இட்ஸ் அ ரைட் திங். எஸ்ஆர்ஹெச்சும் ஜெயிச்சிட்டாங்க இப்போது. வெரி எக்ஸப்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் கேகேஆர் எல்லாருமே மேட்சஸ் தோத்துட்டே வராங்க. 2 மேட்சஸ், சில பேர் ஒரு மேட்ச்சு. பார்ப்போம் இன்றைக்கி ஆர்சிபி வர்சஸ் ராஜஸ்தான் ராயல் ஜெய்ப்பூரில், விராட் கோலி வர்சஸ் சஞ்சு சாம்சன். பார்ப்போம் இது என்ன ஆகுதுன்னு. அண்ட் ஹார்ட் லக். ஃபேன்ஸ்லாம் டிசப்பாயிண்டாக இருப்பீங்க, ஆகாதீங்க. லாங் டோர்னமெண்ட். ஹார்திக் பாண்டியா சொல்லலை, ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துட்டு வி ஸ்டில் ஹேவ் 13 more மேட்ச். அடுத்த மேட்ச் தோத்துட்டு வி ஸ்டில் ஹேவ் 12 மேட்ச், வி ஸ்டில் ஹேவ் 11 மேட்ச். அது மாதிரி யூ ஸ்டில் ஹேவ் 10 more மேட்சஸ். பார்க்கலாம் என்ன ஆகுது போக போகன்னு. அப்டேட் பண்ணேன். கிவ் மீ வேல்யூபிள் கமெண்ட். பொறுமை பார்த்து நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.